ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு கிச்சன் டிப்ஸ் பற்றி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என் ஸ்டைலில் நான் இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுவேன்ற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. பூண்டு இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மல்லிகை பொருள் தாங்க. நம்ம வீட்டு கிச்சன் ஷெல்ஃபில் இருக்கிற நம்ம ரெகுலராக மந்த்லி வாங்குகிற மல்லிகை பொருள் தாங்க. அதிலிருந்து டேஸ்டியாக சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், தனியா, தேவையான அளவுக்கு தோல் நீக்காத பூண்டு, பெருங்காயம், மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஒரு கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் பொருள்ன்றதோடு ஒரே கடாயிலே வச்சு எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வேணாலும் வறுத்து எடுத்துக்கலாம், இல்லை என்ன மாதிரி ஒன்றா கூட வறுத்து எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தாங்க. லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணுங்க, மறந்துடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக நான் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கொள்ளு வறுத்து சேர்த்துக்கலாங்க. வெயிட் கெயின் பண்ணணும், அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா எள்ளு வறுத்து சேர்த்துக்கலாங்க. எனக்கு மூட்டு வலி, கை கால் வலிலாம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, பிரண்டை இருக்குங்களா, பிரண்டையை எடுத்து நல்ல நிழலில் காய வச்சு அதை வறுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. அதை மாதிரி எனக்கு பாடி எப்பயுமே ஒரு எப்படி சொல்கிறது, சோம்பலாகவே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, முருங்கைக்கீரை இருக்குங்களா, முருங்கைக்கீரையை ஃபேனில் நிழல்லே அழகாக காய வச்சு அதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து பொடி பண்ணி நீங்கள் இந்த இட்லி பொடியோடய ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃப்ளேவருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன டேஸ்ட்டுக்காக வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா பூண்டு மட்டும்தாங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. நம்ம சாதத்தில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு கிளறிட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் இந்த இட்லி பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை 2 in 1 கூட சொல்லலாங்க. சாதத்தில் வேணாலும் எண்ணெய் போட்டு சாப்பிட்லாம், இட்லி பொடியாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆற வச்சு இந்த பொருள் எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி திரும்ப அதை சில்லுன்னு ஆற வைக்கணுங்க. ஆற வச்சு ஒரு ஏர் கண்டெய்னர் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 வாரம் இல்லைங்க, 1 மாதம் ஆனாலும் சரி நல்ல டேஸ்டியாக இருக்கும். எதுவுமே மாறாது, சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு.